அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். மத்தேயு 9:32 பார்த்தீங்கன்னா, அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷன். அப்ப இவன் ஏன் ஊமையானா இருக்கிறான் என்றால், பிசாசு பிடித்திருக்கிறது. அப்ப இவனுடைய வாழ்க்கையிலே பிசாசின் போராட்டம், பிசாசின் போராட்டத்தினால், பிசாசு பிடித்திருந்ததினால் அவன் ஊமையனாயிருந்தான். ஒருவேளை உங்க வாழ்க்கையில பிசாசின் போராட்டம் இருக்கும் என்றால், இந்த நாளிலே இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். பிரதர், பிசாசு என்னை கட்டி வைத்திருக்கிறான் பிரதர். ஆண்டவர் இன்னைக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். குறிப்பா உங்களால எல்லாம் தெரிஞ்சு என்னால பேச முடியாம இருக்கே, ஆண்டவர் இன்று உங்கள் நாவின் கட்டுகளை அவிழ்த்து விடுகிறார். ஆமென். பிசாசு பிடித்திருந்ததினால் அவன் ஊமையனாயிருந்தான். ஆனால் அவனை இயேசுவினிடத்திலே கொண்டு வந்தார்கள். இயேசுவினிடத்திலே வந்த யாரும் வெறுமையாய் சென்றதில்லை, அற்புதங்களை பெற்றுதான் சென்றிருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்க இயேசுவை தேடுறீங்களா? நீங்க வெறுமையாய் போவதில்லை. நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் அற்புதத்தை அவர் உங்களுக்கு செய்வார். ஆமென். 33 போட்டிருக்கு, பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். அவன் பிரச்சனை மாறினது. எப்ப? பிசாசு துரத்தப்பட்ட பின்பு. இன்னைக்கு இயேசு சொல்றாரு, பா, உன் வாழ்க்கையில பிசாசின் போராட்டங்கள் இருக்கிறான், நான் இருக்கிறேன் உனக்காக, பிசாசை துரத்துவேன் என்று சொல்லுகிறார். அப்ப எனக்காக யார் இதை செய்வா? எனக்காக யார் இந்த கல்லை புரட்டி போடுவா? ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் நான் செய்வேன். ஆமென். அப்போ உங்களுக்காக யாவையும் செய்கிற கர்த்தர் இன்று உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிசாசின் கிரியைகளையும் பிசாசையும் விரட்டி அடிக்கிறார். ஆமென். ஊமையன் பேசினான். அப்ப ஜனங்கள் சொல்ற வார்த்தையை பாருங்க. இதுதான் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. அவர்கள் சொல்லுகிறார்கள், ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலிலே இப்படி ஒரு காலம் காணப்படவில்லை என்றார்கள். அப்ப தேவன் உங்க வாழ்க்கையில செய்யும் அற்புதத்தை உங்களை சுற்றியுள்ள ஜனங்கள் பார்க்க போறாங்க, ஆச்சரியத்தோடு பார்க்க போகிறார்கள். உங்கள் நிலை அநேகருக்கு தெரியும்ல, உங்களோட ஸ்டாண்டர்ட் எல்லாருக்கும் தெரியும்ல. தேவன் உங்க வாழ்க்கையில செய்ய போகிற அற்புதங்களை சுற்றியுள்ள ஜனங்கள் ஆச்சரியத்தோடு பார்க்க போகிறார்கள். ஆச்சரியத்தோடு பார்க்கிற ஜனங்கள் என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால், அப்பா, நம்ம ஊர்ல இப்படி யாருக்குமே நடந்ததில்லப்பா. அதுதான் உங்க சாட்சியா இருக்க போகுது. அவன் அதுதான் நம்முடைய சாட்சியா இருக்க போகுது. யாருக்கும் நடக்கலங்க, இவனுக்கு நடந்துருச்சுங்க. யாருக்கும் நடக்கல, இந்த பிள்ளைக்கு நடந்துருச்சுங்க. யாருக்கும் நடக்கல, இந்த குடும்பத்துக்கு நடந்துச்சுங்க. தேவன் உங்களை விசேஷித்த நன்மைகளினால் ஆசீர்வதிக்க போகிறார். பிசாசின் கிரியைகள் இனி உங்கள் வாழ்க்கையில இருக்கவே இருக்காத. அருமையானவர்களே, கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்கிறார். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாய் தேவகுமாரன் வெளிப்பட்டார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பிசாசின் கிரியைகளை அவர் இன்று வேரோடு பிடுங்கி போடுவார். நீங்கள் பிசாசின் கட்டுகளில் இருந்து விடுதலையாகி தேவனுடைய விடுதலையை அனுபவிப்பீர்கள். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று எழுதியிருக்கிறது. இன்று இயேசு உங்களை விடுதலையாக்குகிறார். மெய்யான விடுதலையை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு சொல்லுவார்கள், நம்ம ஊர்ல இப்படி நடந்ததே இல்லைனா இவனுக்கு இவன் கடவுள் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்ல போறாங்க. ஆமென். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளும் சொல்லிக் கொள்வார்கள். இதுதான் உங்கள் சாட்சி, நீங்கள் நடமாடும் சாட்சி. கர்த்தர் என்ன செய்வார் என்பதற்கு நீங்களே சாட்சி. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார்.